Students, today we are going to learn about, let us learn Varun's Day Out. Varun's Day Out. And the lesson நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். It was a warm shiny day, perfect for a picnic. அதாவது warm shiny day அப்படின்னா வெயில் காலமா இருந்துச்சு. Perfect for a picnic. அதாவது சுற்றுலா போறதுக்கு சரியான நாள். ஓகேவா? அப்போதான் நமக்கு என்ன இருக்கும், சம்மர் டேஸ்ல லீவ் இருக்கும். ஓகேவா? அதனால இட் வாஸ் எ வார்ம் ஷைனி டே, பர்ஃபெக்ட் ஃபார் எ பிக்னிக். அம்மா, ஐ எம் போர்ட் அட் ஹோம் செட் வருண். வருண்ன்ற பையன் அம்மாட்ட சொல்றான், எனக்கு போர் அடிக்குது, வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றான். His mother said that they could go out for a picnic in the park. வருணோட அம்மா சொல்றாங்க, சரி நம்ம பிக்னிக் போலாம் அப்படின்னு அம்மா வருண்கிட்ட சொல்றாங்க. A picnic sounds exciting, said வருண். பிக்னிக்கா, இந்த வார்த்தையை கேட்கிறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வருண் தன்னுடைய அம்மாட்ட சொல்றான். ஓகேவா? They sat down, made a list of the things to do and a list of things to eat. Then they look an auto to the market to buy groceries. அதுக்கப்புறம் அம்மா பிக்னிக் போலாம் அப்படின்னு வருண்கிட்ட சொன்னோன்னே ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. என்னென்னலாம் வாங்கலாம், எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் வாங்கலாம், அந்த பிக்னிக்கு என்ன தேவையான பொருட்கள், என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்றதுக்கெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டுட்டு எங்க போறாங்க, ஆட்டோ பிடிச்சி மார்க்கெட் போய் கிராசரிஸ்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அட் த கிராசரி ஸ்டோர்லாம் பார்த்தோம்ல, அதுல என்னென்னலாம் இருந்துச்சு, கிரைன்ஸ் இருந்துச்சு, ஸ்பரூட்டட் இருந்துச்சு, சஃப்ரான், சின்னமன், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த கிராசரிஸ் பொருள்லாம், மளிகை சாமான்கள்லாம் வாங்க வருணும் அவங்க அம்மாவும் போறாங்க. அட் த வெஜிடபிள் ஷாப் வருண் ஆஸ்க்ட், we can buy fresh carrots, we can make a tasty salad. அதாவது வெஜிடபிள் ஷாப் வந்தோடனே வருண் பார்த்துட்டு அம்மாட்ட என்ன கேட்குறான், அம்மா கேரட் வாங்கலாமா, ஃப்ரெஷ் கேரட் அப்படின்னு கேட்குறப்ப அது சாலட், அதாவது உங்களுக்கு தெரியும் ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், இந்த மாதிரி செய்யற மாதிரி டேஸ்டியான என்ன சாலட், கேரட் சாலட் நம்ம செய்யலாம் அப்படின்னு வருண் அவங்க அம்மாட்ட வாங்க சொல்றான். உடனே அம்மா ஸ்மைல்டு, ஷோர், கண்டிப்பா, அம்மா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அருண் வாஸ் கியூரியஸ் அட் two similar looking vegetable and asked what are they called. வருண் பார்த்துட்டு வெஜிடபிள் ஷாப்ல ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கிற காய்கறிகளை பார்க்கறான். அம்மாட்ட கேட்கறான், அது என்ன வெஜிடபிள், அது பேர் என்ன, அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத அம்மாட்ட கேட்கறான். அம்மா சொல்றாங்க, அம்மா ஸ்மைல்டு, the one that is white inside it's called asgod and the other is called pumpkin. asgod அப்படின்றது சொரக்காய் and pumpkinன்றது பூசணிக்காய். ஓகேவா? then varun and amma cross the fruit shop. varun said, amma, do we need some fruits for the picnic? அம்மா வெஜிடபிள்ஸ் ஷாப்பை கிராஸ் பண்றப்ப வருண் பார்த்துட்டு, அம்மா நமக்கு பிக்னிக்கு சில என்ன வேணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு வருண் அம்மாட்ட கேட்குறான். வருண் had already decided which fruit he wanted. He wanted the big green and juicy watermelon. Not just that, he also wanted the radish yellow ripe mango from the stalls. அதாவது ஏற்கனவே அந்த லிஸ்ட் அவுட் எடுத்தாங்க பாத்தீங்களா, பிக்னிக் போலாம் அப்படின்னு அப்பயே என்ன பண்ணிட்டான் அந்த வருண், நம்ம ஃப்ரூட் வாங்கணும், அதுவும் வாட்டர்மெலன், ஜூசியா இருக்கிற கிரீன் அண்ட் ஜூசி வாட்டர்மெலன் வாங்கணும். அதுக்கப்புறம் yellow ripe mango,
அத ரெட்டிஷாவும் எல்லோவாவும் இருக்கிற மேங்கோவை வாங்கணும். ரெட்டிஷ் எல்லோ ரைப் மேங்கோவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டால்ல வாங்கணும்னு சொல்லி அம்மாட்ட இந்த வருண் கேட்குறான். அம்மா, there are so many type of rice and cereals here. Should we buy some? அம்மா, இங்க வந்து நிறைய சீரியல்ஸ், பருப்பு வகைகள், தானிய வகைகள் எல்லாமே இருக்கு. நம்ம சிலதை வந்து வாங்கணும், கண்டிப்பா சிலதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அம்மா then bought some மைதா, ரைஸ் அண்ட் black gram. அம்மா என்ன பண்றாங்க? மைதா வாங்குறாங்க, ரைஸ்னா என்னது, அரிசி வாங்குறாங்க, black gram அப்படின்னா என்னது, ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுல என்ன சொல்லியிருந்தேன், black gramனா என்னது, உளுந்து. ஓகேவா, உளுந்து தான். ஓகே, உளுந்ததான் black gramனு நம்ம சொல்லுவோம். After coming back home, Varun helped அம்மா to store the vegetables, fruits and cereals in their places. In their place. அதாவது இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவங்க போய் என்னென்ன வாங்கினாங்க? கேரட் கேட்டான், கேரட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க அம்மா சாலட்க்கு. நெக்ஸ்ட் கிராசரிஸ், அதாவது தானியங்கள், உணவுப் பொருட்கள்லாம் என்ன பண்றாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவுக்கு என்ன பண்றான் வருண், ஹெல்ப் பண்றான். வெஜிடபிள்லாம் எங்க இருக்கணுமோ, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்கணும், சீரியல்ஸஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் எங்க இருக்கணும், அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு இந்த வருண் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறான். She then washed the rice and black gram to clean it. She then mixed and soaked them in water for some time. அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்றாங்க, அரிசியை நல்லா கழுவிட்டு பிளாக் கிராமையும் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஸ்டோக்டுன்னா என்னது, ஊற வைக்கிறது, ஊற வச்சு வைக்கிறாங்க. நிறைய நேரம் வாட்டர்ல ஊற வைக்கிறாங்க. அம்மா, கேன் ஐ கிரைண்ட் தெம் வித் யூ, நான் உங்களோட இதை அரைக்கிறதுக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த வருண் கேட்குறான். கிரைண்ட் என்னது, அரைக்கிறது. ஓகேவா. அம்மா அண்ட் வருண் மேட் த டெலிசியஸ் தோசாஸ் ஃபார் லஞ்ச். லஞ்சுக்கு மதிய உணவுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க, தோசா. அது டெலிஷியஸா, ருசியா இருக்கிறது. ஓகேவா. தே ஆல்சோ பேக்டு கொரியாண்டர் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி டு ஈட் வித் தெம். அதாவது அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன சட்னி கொண்டு போறாங்க, கொரியாண்டர் சட்னி அப்படின்னா கொத்தமல்லி சட்னி, டொமேட்டோ சட்னினா தக்காளி சட்னி. ஓகேவா. இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிக்னிக்கு கொண்டு போறாங்க. தே பேக்டு த தோசாஸ் இன் எ ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் அண்ட் த சட்னிஸ் இன் 2 ஸ்கொயர் பாக்ஸஸ். அதாவது தோசையை ரவுண்டு டிஃபன்ல எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 சட்னியையும் சின்ன ஸ்கொயர் பாக்ஸ்ல வச்சு கொண்டு போனாங்க. தே grated the carrot, squeezed lemon and add salt to make a salad that they can eat as a snacks. ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்றாங்க, கேரட்டை கிரேட்டர் பண்றாங்க, அதாவது துருவுறாங்க. கேரட்டை துருவி அம்மா பொரியல் செய்வாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்றாங்க இவங்க, கேரட்டை துருவி ஸ்குவீஸ்டு லெமன், அதாவது லெமனை பிழிஞ்சு விடுறாங்க. ஸ்குவீஸ்டுன்னா அது பிழிகிறது. ஓகேவா. பிழிஞ்சு லைட்டா உப்பு போட்டு சாலட் உருவாக்குறாங்க. ஓகேவா. அம்மா, கேன் ஐ டேஸ்ட் சம் சாலட் நவ் ஆஸ்க்டு வருண். அம்மா, நான் வந்து சாலட்டை டேஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கேவ் வருண் சம் சாலட். யம் செட் வருண். அம்மா என்ன பண்றாங்க, சாலடை கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணிட்டு வருண் சூப்பரா யம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நவ் தே started to cut the watermelon and mango to pack them. Varun could not resist. அப்புறம் வாட்டர்மெலனையும் மேங்கோவையும் கட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. வருணால ஆர்வத்தை என்ன பண்ண முடியல, அடக்கி கொள்ளவே முடியல. He took a big bite of the mango and the juice of the mango
tripped and fell on his shirt. அதாவது ஒரு மேங்கோ துண்டை அவனால ஆர்வத்தை அடக்க முடியல. அம்மா செஞ்சிட்டு இருக்கிறப்பயே உடனே பெரிய ஒரு மேங்கோ துண்டை எடுத்து அந்த ஜூஸியா இருக்கிற மேங்கோவை எடுத்து கடிச்சு சாப்பிட்றான். ட்ரிப்புடுனா ஒழுகிறது, சொட்டு சொட்டா ஒழுகிறது. அது மாதிரி மாங்காயை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த மேங்கோல இருந்து ஒழுகுற அந்த ட்ரிப்புடு அந்த தண்ணி அவன் ஷட்டையில ஒட்டிடுச்சு. அம்மா saw Varun and burst into laughter. Varun joined his mother. அதாவது அம்மா அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு வாய் விட்டு நல்லா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவனும் சேர்ந்து சிரிக்கிறான். Now that all the food was ready and packed. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே பேக் பண்ணியாச்சு. Both left to the park. Varun played on the swing and slide. அதாவது எல்லாமே எடுத்துக்கிட்டு பேக்கெட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே வருண் அங்கே போய் என்ன பண்ணுறான், ஸ்விங் அப்படின்னா என்னது, ஊஞ்சல் ஆடுறது. ஸ்லைட்னா சர்க்கஸ் இருக்குல்ல, சறுக்கிறது, ஓகேவா, அதில் விளையாடுறான். ஆஃப்டர் சம் டைம் அம்மா செட் வருண் ஸ்ப்ரெட் எ கிளாத் ஆன் தி கிராஸ். அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒரு போர்வையை விரித்து புல் மேலே விரித்து உட்காடுறாங்க. அண்ட் லைட் அவுட் ஆல் த ஃபுட் தே ஹேட் பேக்டு. அதாவது பேக்கில் என்னென்னலாம் பேக் பண்ணி வச்சாங்களோ, என்னென்ன ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா, ஐ ஹேட் எ ஒண்டர்ஃபுல் டே. அதாவது ரொம்ப நன்றிம்மா, இந்த நாள் ரொம்ப ஒண்டர்ஃபுல் டேவா இந்த டே போணுச்சு. வருண் அண்ட் ஹக்டு ஹிஸ் மதர். அவங்க தன்னுடைய சந்தோஷத்தை அம்மாவுக்கு தெரிவிக்கிறான், அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்றான். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.